ஆமென். கொலேசியர் 3:1-4. மைக்கு கொடுங்க. மைக் சத்தமாய். சரி, அங்கே ஒரு மைக் கொடு. இங்கிலீஷ். நீங்கள் கிறிஸ்துவுடன் கூட எழுந்ததுண்டானால், நீங்கள் கிறிஸ்துவுடன் கூட இல்லையா? நீங்கள் கிறிஸ்துவுடன் கூட. இந்த இதிலே நிறைய காரியம் இருக்கு. கிறிஸ்துவுடன் கூட. If you then be risen with Christ, அப்படிதானா? ஆமென். கிறிஸ்துவுடனே கூட. ஆமென். அபிஷேகம் பண்ணப்பட்டவரோடு கூட, மேசியாவோடு கூட, வரப்போகிற மாராநாதாவோடு கூட உங்களுக்கும் அவருக்கும் இருக்கிற அந்த கனெக்டிவிட்டி அது எப்படி இருக்கணுமா? கிறிஸ்துவோடு கூட இருக்கணுமா? கிறிஸ்துவோடு கூட. இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் 2 கொரிந்தியர் 5:17 சொல்லப்படுது பாருங்க. புது சிருஷ்டியாக இருக்கிறான். நியூ கிரியேஷன் இன் கிரைஸ்ட். பழையனவைகள் எல்லாம் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. ஒரு நோக்கத்தோடு தெளிவோடு கூட உங்களை கர்த்தர் இந்த பூமியில் நிற்க வைப்பார். ஒரு முகாந்தரத்தோடு கூட இருப்பீங்க. எங்கள் ஆத்மா தாகத்தோடு இருக்கும். இன்னொரு நேரத்தில் எப்போ வந்தாலும் இன்னைக்கு வர்ஷிப்பில் பாடினது போல தான், எப்பொழுதும் உங்களுடைய சமூகத்தில் வந்து நிற்பேன். ஆமென். ஐ எம் ரெடி லார்ட், ஐ எம் ரெடி. நான் எந்த நேரத்துலையும் ஆயத்தமாக இருக்கிறேன். இங்கே இருக்கிற எல்லாருமே ஆயத்தமாக தான் இருக்கணும். நீங்கள் நினைக்கக்கூடாது எனக்கெல்லாம் வயசு கம்மி தான், என்னாலாம் ஒரு 100 வயசு இருப்பேன். கண்டிப்பாக கர்த்தர் நம்மளை நீடித்த நாட்கள்லாம் திருப்தியாக்குவார், அதில் சந்தேகமே கிடையாது. ஆனால் அந்த 100 வயசுங்கிறது இன்றைக்கி உங்கள் கணக்குக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்னும் உங்கள் கணக்குப்படி பார்த்தா 70-75 வருஷம் இல்லையா? அவ்வளோதான். இந்த 75 வருஷங்கிறது ஆண்டவருக்கு 1000 வருஷம் ஒரு நாளை போல். ஆண்டவருக்கு 1000 வருஷம் ஒரு நாளை போல். அப்போ 75 வருஷம் எத்தனை நாள்னு பார்த்துக்குங்க. எத்தனை நாள் இல்லை, எத்தனை செகண்டுன்னு பார்த்துக்குங்க. என்ன கணக்கு போடுறவங்க யாராவது இருந்தால் பார்த்து சொல்லுங்கள் பார்ப்போம். எவ்வளோப்பா? 75 இயர்ஸ். 1000 வருஷம் ஒரு நாள் மாதிரி. 1000 வருஷம் ஒரு நாள். 75 இயர்ஸ் எவ்வளோ நாள், எவ்வளோ நேரம், எவ்வளோ ஹவர்ஸ், எவ்வளோ செகண்ட், எவ்வளோ மினிட்ஸ் கணக்கு போடுறா. ரைட், போட்டு சொல்லு. தெரியலையா? ஆதாமுடைய நாட்களே பார்த்தீங்களா, ஒரு நாள் கூட இல்லை. ஆண்டோடைய பார்வையில் ஆதாம் ஒரு நாள் கூட ஆண்டோடைய பார்வையில் ஒரு நாள் கூட ஒழுங்காக ஜீவிக்கலை. 930 வருஷமாக அவனுடைய வயசு நாட்கள். அப்போ 1000 வருஷத்துக்கு 70 வருஷம் கம்மி தானே? இது புசிக்கும் நாளில் நீ சாகவே சாகவாய். புசிக்கும் நாளில். அந்த நாள் எந்த நாள்? ஆன் த டே. அந்த நாள் நமக்கும் அந்த டே, த டே ஆஃப் ரேப்சர், எடுத்துக்கொள்ளப்படுற நாள். எந்த நேரத்தில் இருக்கும்? பேசிக்கொண்டிருக்கிற எந்த நேரத்தில் இருக்கும்? கேர்ஃபுல். எந்த நேரத்தில் இருக்கும்? உங்கள் ஆத்மா எங்கே போவோம்? ஆமென். நான் சொன்ன போல் 2 இடத்துக்கு தான். ஒன்று ஹெவன், இன்னொன்று பாட்டம் ஆஃப் ஹெல். ஹல்லேலூயா. பரிதபிக்கப்பட்டு நித்திய காலமாக கண்ணீரும் புலம்பலும் அழுகையோடு கூட நித்திய காலமாக இருக்கிற வேண்டிய ஒரு இடம் இருக்கிறது. ஆமென். அதே நித்திய காலமாக இயேசு கிறிஸ்துவோடு கூட சமாதானத்தோடு, சந்தோஷத்தோடு, பரலோகத்தோடு, பரிசுத்தவான்களோடு, தூதர்களோடு கூட இருக்கிற ஒரு காலத்தையும் கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிறார். அப்போ அதுக்கு இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள், மன்னிக்கவும், கொலேசியர் 3ஆம் அதிகாரம், கிறிஸ்துவுடனே கூட எழுந்ததுண்டானால் கிறிஸ்து தேவனுடைய வலது பாரிசத்தில் வீற்றிருக்கும் இடத்திலுள்ள மேலானவைகளை தேடுங்கள். இங்கிலீஷ்ல படி கொஞ்சம். If you then be risen with Christ, seek those things which are above, where Christ sitteth on the right hand of God. Amen. Seek those things which are above. மேலானவைகளை தேடுங்கள். மேலானவைகள் இந்த பூமிக்குரியவைகள் அல்ல. இவைகளெல்லாம் ஒரு சால்வை போல சுருட்டப்படும். உண்மை. வானமும் பூமியும் ஒளிந்து போகும்னு கர்த்தர் சொல்றார். ஆமென். நம்ம பார்க்குற சேட்டலைட் எல்லாம் ஒரு நாள் அப்படியே விழுந்துடும். அன்றைக்கி தான் இருக்குது. நிறைய பேருக்கு பைத்தியம் பிடிச்சி அலைய போகிறான். செல்ஃபோன் வச்சுருக்கிறவன் 4 ஃபோனு 5 ஃபோனு, கைக்கு ஒன்று, காலுக்கு ஒன்று, வாய்க்கு ஒன்று அப்படின்னு வச்சுக்கிட்டு அலையிறாங்க. ஆமென். அவங்க ஞானிகளுடைய ஞானங்கள் எல்லாம் மூழ்க போகிறது.
செல்ஃபோன் சீக்ரெட் எல்லாம் அப்படியே மண்ணோடு மண்ணாக மக்கி போகுது. ஆமென். எஸ், நடக்கும். அந்த நாட்கள் இப்போ சீக்கிரத்தில் வரும் பாருங்க. எஸ், தெய்வ வருகைக்கு முன்பாகவே தட் சைன் நடக்கும். மூழ்கிய ஞானிகளுடைய ஞானத்தை கர்த்தர் மூழ்கடிச்சு போடுவார். அப்படியே திகச்சு நிற்பாங்க. பெரிய பெரிய ஸ்தாபனங்களெல்லாம் திகச்சு நிற்கும். ஐயோ, என் கம்பெனி அக்கௌண்ட்லாம் போயிடுச்சே, எவ்வளோ இருந்ததுன்னே தெரியலையே, யார் யார் ஹேக் பண்ணாங்கன்னு தெரியலையே, ஆமென், எந்த வைரல் உள்ளே பூந்துச்சுன்னே இப்போவே புலம்புறாங்க. இப்போவே சொல்கிறாங்க, திடீர்னு என் அக்கௌண்ட் ஹேக் பண்ணப்படுது சொல்கிறாங்கல்ல. உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் என்கிட்ட கான்டாக்ட் பண்ணிடாதீங்க, ஐ எம் அண்டர் கொரோனா, நான் என்ன தனிமைப்படுத்தி கொண்டு இருக்கிறேன், ப்ளீஸ் எனக்கு உதவி செய்யுங்க, என் கூட யாரும் என்னை கான்டாக்ட் பண்ணிடாதீங்க. இப்போவே வருதா, இப்போவே வருதா? சிவியரான நாட்களில் இன்னும் பலமாக இருக்கும், பலமாக இருக்கும். சரி, அதுக்குள்ளே நான் இப்போ போல. வாசிங்க வாசிங்க வாசிங்க. பூமியில் உள்ளவைகளை அல்ல, மேலானவைகளே நாடுங்கள். ஏனென்றால் நீங்கள் மரித்தீர்கள், உங்கள் ஜீவன் கிறிஸ்துவுடனே தேவனுக்குள் மறைந்திருக்கிறது. ஆமென். நீங்கள் உலகத்துக்கு மரிக்கணும், பாவத்துக்கு மரிக்கணும், அப்பதான் நீங்க எடுத்துக்கொள்ளப்பட முடியும். ஆமென். உங்க நோக்கம் எல்லாம் எங்க இருக்கணும்? பரலோகத்தின் மேல இருக்கணும். உங்க நோக்கம் எல்லாம் எதில் இருக்கணும்? பரலோகத்து மேல இருக்கணும். இன்னைக்கு அநேகருக்கு நோக்கம் எல்லாம் எங்க இருக்கு? சேட்டலைட்ல தான் இருக்கு. நோக்கம் எல்லாம் அங்கே தான் இருக்கு, வானமண்டலத்தில் தான் இருக்கு. 3வது வானம் வரைக்கும் உன் கண்ணுகளை அங்கே கொண்டு போ. அங்கே நோக்கமாக போய் பரலோகத்தில் சிங்காசனத்தில் வீட்டு இருக்கிற கர்த்தரை நோக்கி பார். நான் சொன்னேன், இதெல்லாம் சேட்டலைட், இதெல்லாம் இந்த போர்ட்டலில் தான் இருக்குது. இதெல்லாம் அழிஞ்சு போயிடும், அப்படியே அப்படியே பிளாஸ்ட் அவுட் ஆகிடும். அப்படியே ஸ்தோத்திரம். ஆமென். அல்லேலூயா. ஆமென். 4ஆம் வசனம். நம்முடைய ஜீவனாகிய கிறிஸ்து வெளிப்படும் போது நீங்களும் அவரோடு கூட மகிமையிலே வெளிப்படுவீர்கள். உங்கள் ஜீவன் கிறிஸ்துவோடு கூட தேவனுக்குள் மறைந்திருந்தாதான், இப்பவே மறைஞ்சிருக்கணும். மறைஞ்சிருந்தாதான். இன்னைக்கு நம்ம எதுக்குள்ள மறைஞ்சிருக்கிறோம்? கொஞ்சம் பாருங்க. உலகத்துக்குள்ள மறைஞ்சிருக்கோம். உலகம் எவ்வளவு அருமையாக நம்மளை ட்ரீட் பண்ணுது உங்களுக்கே தெரியும். யாருக்கும் தெரியாமல், யாரும் கண்டுபிடிக்க முடியாமல் உங்களுடைய காரியத்தெல்லாம் எவ்வளோ அருமையாக உங்களை அது சாட்டிஸ்ஃபை பண்ணி எவ்வளோ அருமையாக உங்களை மகிழ்ச்சியாக வைக்கிது. நீங்கள் நினைக்கிறீங்களா? உங்களை இப்போதைக்கு உங்களை மகிழ்ச்சியாக வைக்கும். இப்போதைக்கு உங்களை மகிழ்ச்சியாக வைக்கும். உங்களை பற்றின ரகசியம் எல்லாம் அது வாங்கி வச்சுக்கும். உங்களை பற்றின ரகசியத்தை எல்லாம் நீங்கள் இதான் போல, நான் நம்பத்தகுந்த இடம் இதான், நான் நம்பத்தகுந்த காரியம் இதான், எல்லாத்தையும் கொட்டுவீங்க. எல்லாத்தையும் நீங்கள் என்ன செய்வீங்க? ஒன்றும் இல்லாமல். எஸ், அது அப்படி பண்ணும். ஆனால் யூ ஆர் கேப்சர். நீங்கள் பிடிக்கப்பட்டிருக்கிறீங்க. கேர்ஃபுல். பிடிக்கப்பட்டிருக்கிறீங்க. இன்றைக்கி எத்தனை பேரால் உங்கள் செல்ஃபோனை பாஸ்டர்கிட்ட கொடுக்க முடியும்? பாஸ்டருக்கு ஒன்றும் தெரியாது. ஆமாம், அவருக்கு ஒன்றும் தெரியாது. அதெல்லாம் நீங்கள் அருமையாக லாக் போட்டு வச்சுருப்பீங்க. நீங்கள் அது உங்கள் ஃபிங்கர் பட்டால் தான் திறக்கும், இன்னமெல்லாம் சொல்கிறாங்க. ஜீபும்பா வேலையெல்லாம் பண்ணி வச்சுருப்பீங்க. அதுக்குள்ளே நான் போகல. சரி, அது எப்படியோ அது உங்கள் பிரைவேசி. அது நீங்கள் உங்கள் பிரைவேசியை நீங்கள் காத்துக்கணும். உங்கள் ஜீவன் எதோடு கூட மறைந்திருக்கிறது, அதை நீங்கள் நல்லா பாருங்கள். உங்கள் ஜீவன் உலகத்தோடு மறைஞ்சிருந்தா, உலகம் தன்னுடைய காரியங்களை வெளிப்படுத்தும் போது நீங்கள் அதில் மாட்டி, இதில் நீங்கள் உங்களுக்கு அதில் பங்கு இருக்குது. எப்படி என்னை விட்டுட்டு நீ போவே? அது கேட்கும். எப்படி நீ என்னை விட்டுட்டு போயிடுவேன்? என் கூட நீ கனெக்டில் இருந்தல்ல. நான் சொல்கிறது உலகம், உலகத்தின் ஆவி. உலகத்திற்கு ஒரு அதிபதி இருக்கிறான். இஸ் த டெவில், இஸ் அக்யூசர். உங்களை குறித்து எப்போவுமே குற்றம் சாட்டிகிட்டு இருப்பான். நீங்கள் நினைக்கிறீங்க இங்கே என் மேலே ரொம்ப உலகம், நான் உலகத்தை திருப்திப்படுத்துகிறேன், அதுவும் என்னை நல்லா திருப்திப்படுத்துறது, நல்லா ஃப்ரீயாக இருக்கிறேன், நல்லா ப்ளசண்ட்டாக இருக்கிறேன், நல்ல வேலை செய்கிறேன், நல்லா சம்பாதிக்கிறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்கள் நினைக்கிறீங்க. உலகம் அப்படி கிடையாது. இந்த உலகத்துக்கு அதிபதி ஒருத்தர் இருக்கிறான். யார்? உலகத்தின் அதிபதி. யார் அவன்? லூசிஃபர். கேர்ஃபுல், கேர்ஃபுல். ஆமென். இந்த உலகத்துக்கு அதிபதி அவன்தான். ஆமென். அவன் கண்ட்ரோலில் தான் எல்லாம் இருக்குது. வானமண்டலங்கள் எல்லாம் அவன் கண்ட்ரோலில் தான் இருக்குது. வானமண்டலத்தின் ஆவிகள் எல்லாம் அவன் கண்ட்ரோலில் தான் இருக்குது.
சேட்டலைட் எல்லாம் அவன் கண்ட்ரோலில் தான் இருக்குது. நீங்கள் நம்பி இன்றைக்கி பார்க்குற மொபைலினுடைய சகல காரியமும் அவன் கண்ட்ரோலில் தான் இருக்குது. ப்ரைஸ். அப்போ நீங்கள் எதில் மறைஞ்சிருக்கிறீங்க, எதில் ஒளிஞ்சிருக்கிறீங்க, யாருக்குள்ளே மறைஞ்சிருக்கிறீங்க? வேதம் சொல்லும்போது உங்கள் ஜீவன் கிறிஸ்துவோடு கூட தேவனுக்குள் மறைந்து இருக்கிறது. 3ஆம் வசனம், நம்முடைய ஜீவனாகிய கிறிஸ்து வெளிப்படும் போது, அவர் வெளிப்படும் போது எப்படி வெளிப்படுவார்? ராஜாதி ராஜாவாக, சர்வ வல்லமை உள்ள தேவனாக, பரிசுத்தம் உள்ள தேவனாக வெளிப்படுவார். ஆமென். பரிசுத்தத்தை பரிசுத்தம் கூப்பிடும், ஆழத்தை ஆழம் கூப்பிடும். ஆமென். தம்முடைய பிள்ளைகளை கூப்பிடுவார். ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். பிசாசும் கூப்பிடும், நீ நம்மாளு, உன் காரியெல்லாம் இங்கே இருக்கு, நீ எங்கேயும் போக முடியாது. எஸ், நீ எங்கேயும் போக முடியாது. நித்திய காலமாக நீ எங்கேயும் போக முடியாது. எத்தனை பேருடைய வாழ்க்கைகள் சீரழிக்கப்படுகிறது, எத்தனை பேருடைய வாழ்க்கைகள் ரகசியத்தை பிசாசு கையில் கொடுத்துட்டு அவன் இழுத்த இழுப்புக்கெல்லாம் போய் சிக்கிக்கொள்ளுகிறவர்கள் எத்தனை பேர். ஆமென். ஆனால் தேவ பிள்ளையே, சபையாகிய நாம் எதன் மேலே கவனம் கொள்ளணும்? பரலோகத்தின் மேலே கவனம் கொள்ளணும். இஸ் டு பி கன்சர்ன் வித் ஹெவன். உங்களுக்கு யாரோடு கூட அந்த இது இருக்கணும், தொடர்பு இருக்கணும்? பரலோகத்தோடு கூட, வேறு உலகத்தோடு இருக்கக்கூடாது. அப்படி இருக்க முடியுமா பாஸ்டர்? அப்படி ஜீவிக்க முடியுமா? முடியும். நீ கிறிஸ்துவோடு கூட மரிக்கணும். அவருக்குள் மரித்து, அவருக்குள் உயிர்த்து, அவருக்குள் மறைந்து. எலியாகிட்ட கர்த்தர் என்ன சொன்னார்? ஆமென். நீ போய் கேரித் ஆற்றண்டையிலே ஒளித்து கொண்டிரு. யூ ஹைட் யுவர் செல்ஃப். கேரித் ஆற்றண்டையிலே ஒளித்து கொண்டிரு. தேசத்தில் பஞ்சம் வரப்போகுது. தேசத்தில் 3.5 வருஷம் என்னது உபத்திரவ காலம், ட்ரிபுலேஷன். அதுக்கு அடுத்த 3.5 வருஷம் கிரேட் ட்ரிபுலேஷன் வரப்போகுது. அதுக்கு தப்பும்படி நீ எங்கே ஒளித்துக்கொள்? கேரித் ஆற்றண்டையிலே ஒளித்துக்கொள். கேரித் ஆற்றண்டையிலே உன்னை ஒளித்துக்கொள், உன்னை மறைத்துக்கொள், உன் ஜீவியத்தை மறைத்துக்கொள். யேசபேல் கண்ணில் படாதே, ஆகாப் கண்களில் படாதே. ஆமென். நீ உன்னை மறைத்துக்கொள். நான் உன்னை போஷிப்பேன், நான் உன்னை பாதுகாப்பேன். எஸ். அப்போ இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய காரியம், we are raised from Christ. we are raised with Christ. with Christ. கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். நீங்கள் கிறிஸ்துவோடு கூட எழுந்தது உண்டானால், கிறிஸ்து தேவனுடைய வலது பாரிசத்தில் வீற்றிருக்கும் இடத்தில் உள்ள மேலானவைகளை தேடுங்கள். இங்கிலீஷில் படி. If you are then be risen with Christ, seek those things which are above, where Christ sitteth on the right hand of God. எஸ். அப்போ இன்னைக்கு பிலிப்பியர் 3ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கோங்க. 13-14 வசனத்தை படிங்க. பிலிப்பியர் 3:13-14. சகோதரரே, அதை பிடித்துக் கொண்டேன் என்று நான் எண்ணுகிறதில்லை, ஒன்று செய்கிறேன், பின்னானவைகளை மறந்து. சகோதரரே, அதை பிடித்து கொண்டேன் என்று நான் எண்ணுகிறதில்லை. ஆமென். அது இங்கிலீஷில் படிப்பா. Brethren, I could not count. Oh no, I count not myself to have apprehended, but this one thing I do, forgetting those things which are behind, and reaching forth unto those things which are before. பாத்தீங்களா சகோதரரே, அதை பிடித்து கொண்டேன் என்று நான் எண்ணுகிறதில்லை. நீ சொன்ன உடனே அதை அப்படியே விட்டுட்டு நான் நீங்கள் சொன்னதை பிடிச்சிக்கிறேன் அப்படின்னு நான் என்னலை. நான் எண்ணலாம். அது முடியுமா பாஸ்டர்? முடியுமா? 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 ஒருத்தர்கிட்ட பதில் வரலையே. புரியுதா உங்களுக்கு? சகோதரரே, அதை பிடித்து கொண்டேன் என்று நான் எண்ணுகிறதில்லை. எதை பிடித்து கொண்டேன்? யாரை பிடித்து கொண்டேன்? நீங்கள் சொல்கிறீங்க, இவ்வளோ நாள் வரைக்கும் நான் ஒரு கலையை பிடிச்சிட்டு நின்னேன், ஒரு சேட்டலைட்டை பிடிச்சிட்டு நின்னேன், ஒரு ஈவிலை பிடிச்சிட்டு நின்னேன். அது ஈவில் தான் தெரியலை, ஏதோ நின்னேன். இன்றைக்கி இன்னொரு பிரான்ச், கிரைஸ்ட், த ட்ரீ ஆஃப் லைஃப். நான் நாலேஜே பிடிச்சிட்டு நின்னேன். நாலேஜிலேயே நான் முன்னேறிடலான்னு நினச்சேன். அது நாலேஜ். அதை புசிக்கும் நாளில் நான் சாகவே சாவேன். எந்த கனி? ட்ரீ ஆஃப் நாலேஜ் ஃப்ரூட். அதனால் இது வரைக்கும் நான் செஞ்சுட்டே வந்தேன். இப்போ நான் கண்கள் திறக்கப்பட்டுடுச்சு.
கிறிஸ்துவோடு கூட நான் மரித்து அவரோடு கூட அடக்கம் பண்ணப்பட்டு அவரோடு கூட உயிர்த்தெழுதலின் சாயலில் இணைக்கப்பட்டு அவர் வருகை வரையிலும் அவருக்குள் மறைந்திருக்க ஆசைப்படுகிறேன். அப்போ நான் ஒன்று செய்கிறேன், அதை பிடித்து கொண்டேன் என்று நான் எண்ணுகிறதில்லை. அந்த அளவுக்கு நான் பியூர் கிடையாது, அந்த அளவுக்கு நான் சின்சியாரிட்டி கிடையாது. அதை பிடித்து கொண்டேன். ஐயாஸ் அதுக்கு இன்னும் நல்ல ஒரு ஆமென் ஆம்பிளிஃபையர் வெர்ஷனில் படி. பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், ஐ டு நாட் கன்சிடர் தட் ஐ ஹாவ் மேட் இட் மை ஓன் எட். பட் ஒன் திங் ஐ டூ. இல்லை அது வேணும், இது மட்டும்தான், இது மட்டும்தான். I have made it my own yet. I do not consider that I have made it my own yet. Amen. இது உங்களுக்கு புரியுதா? 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 சொல்லுங்க, புரியுதா? புரியுதா? அப்போ என்ன செய்யணுமா? ஒன்று செய்கிறேன். பட் திஸ் ஒன் திங் ஐ டூ. ஒன்று செய்கிறேன். இன்னைக்கு நான் ஒரு காரியத்தை நான் முடிவு எடுக்கிறேன், டிசிஷன் எடுக்கிறேன். என்னது அது? பின்னானவைகளை மறந்து. ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி கர்த்தருக்கு சொல்லு. பின்னானவைகளை, எனக்கு பின்னால் பிசாசு வெட்டியிருக்க குழி, எனக்கு பின்னால் பிசாசு செஞ்சு வச்சிருக்க வேலை. புரியுதா? நீங்கள் இயேசுவை உங்களுக்கு முன்பாக வைத்து அவரை செய்கிற எந்த காரியத்திலும் இயேசு உங்களுக்கு குழியை வெட்டவே மாட்டார். குழி எங்கே வெட்டுவாங்க சொல்லுங்க? உங்க முன்னாடியே வெட்டுவாங்க? முன்னாடி வெட்டுவாங்களா? சொல்லுங்களேன், முன்னாடி வெட்டுவாங்களா? முன்னாடி வெட்டினா என்ன செய்வீங்க? உளுந்துருவீங்க. அவனுக்கு தெரியும், அவனுக்கு தெரியும். எங்கே வெட்டுவாங்க குடி? பின்னால் தான் வெட்டுவாங்க. அவங்க நல்லா இனிக்க பேசி உங்களை நல்லா தேனோடுக அது இதே அப்படியே இப்படியேன்னு உங்களை வர்ணித்து உங்களை உச்சிக்கு கொண்டு போய், பிசாசு இயேசுவை சோதிக்கிறதுக்கு எங்கே கொண்டு போச்சு தெரியுமா? டாப் ஆஃப் ஹில், உயர்ந்த மலை. இந்த பூமியில் உங்களை உயர்ந்த ஸ்தானத்துக்கு கொண்டு போவோம், பேரில் கொண்டு போவோம். பியூட்டி குயின் நீ தான், மிஸ் வேர்ல்டே நீ தான். கொஞ்ச நாளில் பாருங்கள், இந்த மிஸ் வேர்ல்டுக்கு பைத்தியம் பிடிச்சிரும். ஒன்று போதையில் பிடிச்சிரும், இல்லை எவனாவது சூனியம் வச்சுருவான். இன்றைக்கி அதான் நடக்குது நாட்டில். சமீபத்தில் பிலிப்பைன்ஸில் இருக்கிற ஒரு லேடிக்கு அப்படி தான் நடக்கும். கொஞ்ச காலத்தில் போச்சு, உயிர் போச்சு. திருடன் உச்சிக்கு கொண்டு போவான். இயேசுக்கு உச்சிக்கு கொண்டு போனான். இயேசுவே கொண்டு போனான். கொண்டு போய் என்ன செஞ்சான்? சகலவத்தையும் காமிச்சான். இந்த வேர்ல்டு மகிமை பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள். ப்ரெசன்ட் க்ளோரி, ஃப்யூச்சர் க்ளோரி, இன்றைக்குள்ள க்ளோரியெல்லாம் காமிச்சிருப்பான். இதுக்கு பின்னால் வரப்போகிறது அதெல்லாம் காமிச்சிருப்பான். இதெல்லாம் என் கண்ட்ரோலில் தான் இருக்குது. அந்தந்த காலத்தில் நான் விடுவேன். இதெல்லாம் இப்போவே உங்கள்கிட்ட கொடுத்துட்றேன். நீங்கள் தான் அதுக்கு ராஜா. எடுத்துக்கிறீங்களா? ஆமென். அல்லேலூயா. ஆமென். பிரைஸ். இன்றைக்கி உங்களுக்கு முன்பாக பிசாசு எதெல்லாம் காமிச்சிருக்கான் பாருங்கள், யோசிச்சு பாருங்கள். உங்களுக்கு தான் தெரியும், உங்களுக்கு தான் தெரியும். ஆமென். இந்த பூமியில் நம்ம இருக்கிறோம். பிரயாசத்தின் பலனை சாப்பிடுவதற்கு நமக்கு நல்ல படிப்பை காமிச்சிருக்காங்க. பேரண்ட் நமக்கு நல்லா கற்றுக் கொடுத்துருக்காங்க. அடுத்தது ஹையர் ஸ்டடி, அடுத்தது நல்ல ஒரு வேலை, அடுத்தது நல்ல ஒரு ஃபேமிலி, அடுத்தது நல்ல ஒரு குடும்பம், அடுத்தது நல்ல ஒரு ஐக்கியம், நல்ல ஒரு சபை. இவைகளும் முன்னாடி தான் இருக்குது, இல்லைன்னு சொல்ல வரல. அப்போது பின்னானவைகளை மறந்துனா எது மறக்க வேண்டியது, பின்னால் தூக்கி போட வேண்டியது எது உங்களுக்கே தெரியும். பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி. 14 கிறிஸ்து இயேசுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருள். எஸ், மார்க் ஃபார் தி பிரைஸ் ஆஃப் ஹை காலிங் ஆஃப் காட் இன் கிரைஸ்ட் ஜீசஸ். ஐ பிரஸ் டுவர்ட். அல்லேலூயா. அது ரொம்ப பிடிக்கும் எனக்கு அந்த வசனம். ஐ பிரஸ் டுவர்ட். ஆமென். ஐ பிரஸ் டுவர்ட். வேறு எதுவும் உங்களை ப்ரெஸ் பண்ணக்கூடாது. உங்களை எதுவும் ப்ரெஸ் பண்ணி முன்னாடி நகர்த்தக்கூடாது. நீங்களாகவே பின்னானவைகளை மறக்கணும். பின்னால் குழி வெட்டுறது காரியத்தெல்லாம், ஆண்டவரே எனக்கு பின்னால் பிசாசு இந்த காரியத்தை செய்து என்னை குழியில் சிக்க வைக்க பார்க்குது, என்னை எந்த கண்ணிலையும் நான் சிக்கக்கூடாது. நான் முன்னானவைகளை நோக்கி ஓடுகிறேன்.
இனி என் காரியம்லாம் பேக் ஸ்லைடிங்கான காரியமே இருக்காது. முன்னாடி தான் நான் பார்த்து ஓடுவேன். எனக்கு முன்னாடி என்ன இருக்குது, எனக்கு முன்னாடி என்ன இருக்குது, எனக்கு முன்னாடி என்ன இருக்குது, பரலோகம் இருக்குது. எனக்கு முன்னாடி யார் இருக்கா, கிறிஸ்து இருக்கிறார். ஆமென். எலியாவுக்கு முன்பாக என்ன இருக்கிறது, இந்த ப்ரூக் ஆஃப் கெரீத். ஆமென். அந்த கேரியத்தில் எப்படிலாம் கர்த்தர் அவனை போஷித்தார். விடியற் காலத்திலே காகங்களை கொண்டு கர்த்தர் அப்பத்தையும் இறைச்சியையும் கொடுத்து போஷித்தார். எந்த கவலையும் உங்களுக்கு இருக்காது. உங்கள் ஸ்பிரிச்சுவல் ஃபுட், மற்ற எந்த காரியத்தையும் கர்த்தர் உங்களுக்கு குறையே வைக்க மாட்டார். முன்னானவைகளை நோக்கி ஓடுகிற நமக்கு. ஆமென். பவுல் gave up his spiritual biography. அதில் எப்படி சொல்கிறான்னா, இஸ் பாஸ்ட். பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 1-11 வரைக்கும். இன்றைக்கி இதுதான் முடியும்னு நினைக்கிறேன். சீக்கிரம் இது வந்து 3 பார்ட்டாக போடுங்கப்பா இந்த 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 வசனத்தை. ஓகே, அரை மணி நேரம் தான் நம்ம எடுக்கிறோம். பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 1-11 வேகமாய். மேலும் என் சகோதரரே கர்த்தருக்குள் சந்தோஷப்படுங்கள். ஸோ பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நோக்கி ஓடுற நீங்கள் இந்த நாள் முதல் என்ன செய்யணும், கர்த்தருக்குள் சந்தோஷம். என் காரியத்தை எல்லாம் கர்த்தர் மறந்துட்டார். என் காரியத்தெல்லாம் கர்த்தர் குளிர மூடி போட்டார். நான் கிறிஸ்துவுக்காக நான் வைராக்கியமாக எடுத்துக்கொள்ளப்படுறதுல என் பங்கு ரொம்ப இருக்குது. கர்த்தர் எனக்கு அந்த சுதந்திரத்தை பரலோகத்தில் வச்சிருக்கிறார். என்னை நம்பி வச்சிருக்கிறார். ஆகவே நான் முன்னானவைகளை நோக்கி தான் ஓட போகிறேன், பின்னானவைகளை நோக்கி நான் போக போகிறதே இல்லை. ஆமென். என் சகோதரரே கர்த்தருக்குள் சந்தோஷப்படுங்கள். எழுதினவைகளையே எழுதுவது எனக்கு வருத்தம் அல்ல. இதையே சொல்கிறீங்களே பாஸ்டர், அது எனக்கு வருத்தத்தோடு அப்படி சொல்லலை. நான் எவ்வளோ தூரம் சொன்னாலும் நீங்கள் மாறணும். அது உங்களுக்கு எப்படி இருக்கணும், நலமாக இருக்கணும். கேட்க 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 சொல்ல 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 இதையே கர்த்தர் பேசுகிறாரு, அப்போ எதிலோ ஒன்று இருக்குது இதில் அப்படின்னு நீங்கள் உணர்வடையணும். நாய்களுக்கு எச்சரிக்கையாக இருங்கள். பீவர் ஆஃப் டாக்ஸ். டாக்ஸ்னால் நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான் பாஸ்டர். இப்போ நாயெல்லாம் பிடிக்கிறாங்க. இந்த நாயா ரோட்டில் ஓடுது, இந்த நாயா. நாய்களுக்கு எச்சரிக்கையாக இருங்கள்னா இந்த நாயா. நாய்னா யார்? பேக் ஸ்லைடர்ஸ், பின்மாற்றக்காரர். பின்மாற்றக்காரர்களுக்கு பைபிளில் ஸ்பிரிச்சுவலில் என்ன பேர்? டாக். ஆமென். அதுக்கு நீங்கள் எப்படி இருக்கணுமா? எச்சரிக்கையாக இருக்கணும். பீவர் ஆஃப் ஈவில் ஒர்க்ஸ். பார்த்தீங்களா? பீவர் ஆஃப் என்னது அது? கன்சிஷன். ஈவில் ஒர்க்கர்ஸ். அது பீவர் ஆஃப் டாக்ஸ், பீவர் ஆஃப் ஈவில் ஒர்க்கர்ஸ், பீவர் ஆஃப் த கன்சிஷன். ஓகே, கன்செஷன். Look out for the false circumcision. Amen. Amen. சரி, அடுத்த வசனம். ஏனெனில் மாம்சத்தின் மேல் நம்பிக்கையாயிராமல் ஆவியினாலே தேவனுக்கு ஆராதனை செய்து கிறிஸ்து இயேசுவுக்குள். அப்போ மாம்சத்தின் மேலே நம்ம இவ்வளவு சொன்னப்பட்ட காரியங்கள் எல்லாம் எது மேலே நம்பிக்கை வைக்கிறவங்களுக்கு அப்படி இருக்கும்? மாம்சத்தின் மேல், ஃப்ளஷ். ஆமென். மாம்சத்தின் மேல் நம்பிக்கையாயிராமல் ஆவியினாலே தேவனுக்கு ஆராதனை செய்து கிறிஸ்து இயேசுக்குள் மேன்மை பாராட்டுகிற நாமே விருத்த சேதனம் உள்ளவர்கள். மாம்சத்தின் மேல் நம்பிக்கை வைக்க வேண்டுமானால் நானும் வைக்கலாம். வேறொருவன் மாம்சத்தின் மேல் நம்பிக்கையா இருக்க நினைத்தால் நான் அதிகமாய் அப்படி செய்யலாம். இன்னைக்கு இது பாருங்க, நம்ம இன்னைக்கு ஸ்பிரிச்சுவல்ல இருக்கிறோம். அதே நேரத்தில் ஃப்ளஷான காரியங்கள், உங்களுடைய பாஸ்டன்ஸ், உன் கடந்த காலத்தில் பிசாசு, அதுதான் நீ எப்படி இருந்த. இன்றைக்கி நிறைய பேருக்கு அதான், நீ இருந்திருந்தா அப்படி நடக்குமா? நிறைய பேரை உச்சியில் கொண்டு போயிடும் பிசாசு. நீ பேசுனா எல்லாமே அமைதியாயிருமே, நீ யார், உனக்கு எவ்வளோ டேலண்ட் இருக்குது, இப்படி தான் சில பேரை இன்றைக்கி பிசாசு என்ன செய்யுது, ஒன்றும் இல்லாமல் ஆக்கி வச்சிருக்கு. ஆமாம், நல்ல டேலண்ட் இருக்குது, நல்ல தாளந்து இருக்குது, நல்ல கர்த்தரை அறிகிற அறிவுலாம் இருக்குது. இந்த ஒரு காரியம்தான். எது மேலே நம்பிக்கை வைக்கிறாங்க? அது இங்கிலீஷில் படி. For we are the இல்லைப்பா, though I might also have confidence in the flesh. If any other man thinketh
that he hath, he might trust in the flesh, I more. மாம்சத்தின் மேல் நம்பிக்கை வைக்க வேண்டுமானால் நானும் வைக்கலாம். வேறொருவன் மாம்சத்தின் மேல் நம்பிக்கையாக இருக்க நினைத்தால் நான் அதிகமாக அப்படி செய்யலாம். எனக்கு எல்லாம் இருக்குது, எனக்கு எல்லாம் தெரியும், நான் எல்லாத்தையும் கடந்து தான் வந்திருக்கிறேன். சில பேர் சொல்கிறாங்கல்ல, எல்லாத்தையும் கடந்து தான் வந்திருக்கிறேன், பட் நான் அது மேலே நம்பிக்கை வைக்கலை, அது மேலே நான் கான்ஃபிடென்ஸாக இல்லை. அது 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 வந்து பாஸ்ட், அது பின்னால் தூக்கி போட்டாச்சு. அதுக்குள்ளே போயிருந்தால் நான் டிச்சில் தான் போயிருக்கணும், ஆனால் போட்டேன். ஆனால் எப்படி இருந்தேன்னு சொல்கிறான் பாருங்கள். அவன் சொல்கிறதுல வந்து 100க்கு 100 உண்மை. ஒரு 7 காரியத்தை சொல்கிறான், வேகமாக படிங்க. நான் 8ஆம் நாளில் விருத்த சேதனம் அடைந்தவன். பார்த்தீங்களா, யாரும் குறைய சொல்ல முடியாது. நியாயப்பிரமாணத்தின்படி 8ஆம் நாளில் விருத்த சேதனம் அடைந்தவன். புரியுதா? 8ஆம் நாளில் நியாயப்பிரமாணத்தின்படி யாரும் அவனை குற்றம் சாட்ட முடியாது. 8ஆம் நாளிலே பக்காவாக இருந்திருக்கான். விருத்த சேதனம் அடைந்தவன். இஸ்ரவேல் வம்சத்தான் பென்யமீன் the great Israel. அதுலேயும் பென்யமீன் ட்ரைப்ஸ், பென்யமீன் கோத்திரம். ஆமென். அந்த பென்யமீன் கோத்திரத்துக்குள்ளே என்ன இருக்குது? பென்யமீன் கோத்திரம் எப்படிப்பட்ட கோத்திரம்? பீறுகிற ஓனாய். அது அவனுக்கு தெரியும். பென்யமீன் பீறுகிற ஓனாய். பழைய ஏற்பாட்டு சவுலும் பீறுகிற ஓனாய் தான். தாவீதை போட்டு பீறிட்டே கிடப்பான். யார் அவனுக்கு நல்லா இருக்க பிடிக்காது, அவங்களெல்லாம் பீறுவான். ஆமென். அப்படியே மறித்து போனான். புதிய ஏற்பாட்டு பவுலாகிய சவுலாக இருக்கும்போது பீறுகிற ஓனாய். சபைகளை பீறினான், ஜனங்களை பீறினான். அதுக்கப்புறம் அவனை எப்படி கர்த்தர் மாற்றிட்டாரு? அவனுடைய காரியத்தெல்லாம் எங்கே தூக்கி போட்டார்? குழியில் போட்டு மூடிட்டார். ஆமென். அதுதான் சொல்கிறான், நான் இஸ்ரவேல் வம்சத்தான், பென்யமீன் கோத்திரத்தான், எபிரேயரில் பிறந்த எபிரேயன், நியாயப்பிரமாணத்தின்படி பரிசேயன், பக்தி வைராக்கியத்தின்படி சபையை துன்பப்படுத்தினவன். பார்த்தீங்களா? ஆமென். கன்சர்னிங் zeal, வைராக்கியம். நியாயப்பிரமாணத்திற்குரிய நீதியின்படி குற்றஞ்சாட்டப்படாதவன் ஆகிலும் எனக்கு லாபமா இருந்தவைகள் அவைகளோ. ஆமென். எனக்கு லாபம். இதெல்லாம் தான் அவனுக்கு கெயின். 7 காரியம் இருக்குது இதில். இதெல்லாம் தான் அவனுக்கு நியாயப்பிரமாணத்தின்படி கெயின். இது இருந்தால் நியாயப்பிரமாணத்தின் நீதியை அவன் நிறைவேற்றலாம் அப்படின்னு நினச்சி அவன் போயிட்டுருக்கிறான். புரியுதா உங்களுக்கு? இதெல்லாம் தான் அவனுக்கு கெயின். ஆனால் ஆகிலும் எனக்கு லாபமாக இருந்தவைகள் எவைகளோ அவைகளை கிறிஸ்துவுக்காக நஷ்டம் என்று. இன்னைக்கு உங்களுக்கு லாபம்னு என்ன நினைக்கிறீங்க? எனக்கு இந்த தாளந்து இருக்குது, அந்த தாளந்து இருக்குது, இந்த இது கொடுத்துருக்கார், அந்த இது கொடுத்துருக்கிறார், எல்லாம் கரெக்ட். அது நீங்கள் போகும்போது உங்கள் கூட வருமா? பிஹெச்டின்னு வேணால் நம்ம கல்லறையில் போடலாம். அதிகபட்சமாக அப்படி போடலாம். இவர் ஒரு பிஹெச்டி. அதனால் என்ன பிரயோஜனம்? சொல்லுங்கள். இவர் ஒரு பெரிய மல்டி மில்லியனர், உலகம் முழுவதையும் ஆதாயமாக்கி கொண்டார். இவருக்கு இன்றைக்கி 6 அடி தான். அடுத்த நாள் வந்து பார்த்தா அதில் இன்னொருத்தன் புதைச்சிருப்பான். ஐயோ, மல்டி மில்லியனருக்கு இந்த பூமியில் கூட இடம் இல்லையாப்பா. லாபமாக இருந்தவைகள் எது உங்களுக்கு லாபம்? பரலோகம் தான் உங்களுக்கு லாபம். கரங்களை வைத்துங்க. மேலானது தான் உங்களுக்கு லாபம். ஹெவன் தான் உங்களுக்கு லாபம். ஆமென். ஆகிலும் எனக்கு லாபமாக இருந்தவைகள் எவைகளோ அவைகளை கிறிஸ்துவுக்காக நான் என்ன நினைனேன்? those I counted loss for Christ. இன்னைக்கிலேருந்து அதை செஞ்சு பாருங்கள். கிறிஸ்துவுக்காக இதை ஒப்பு கொடுக்குறேன். இது வேண்டாம், இந்த ஃப்ரெண்ட்ஷிப் வேண்டாம், இந்த மொபைல் ஆப் இது வேண்டாம், இதுக்குள்ளே நான் நேரம் செலவு பண்ணுறது வேண்டாம். அதை தூக்கி வச்சுட்டு அந்த நேரத்தில் நான் ஜெபம் பண்ணுறேன். நைட்டு ரொம்ப நேரம் 12 மணி 1 மணி வரைக்கும் நான் மொபைலில் இருந்து நிறைய காரியங்களை நான் இது பண்ணி அதெல்லாம் நான் தூக்கி போட்டுட்டு நான் நல்லா சீக்கிரம் படுத்து ஏர்லி மார்னிங்கில் ஆண்டவரை நோக்கி பார்த்து ஜெபிக்க நான் இன்றைக்கி ஒப்பு கொடுக்குறேன். இதுதான் பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நோக்கி ஓடுறது. உங்கள் சிரிப்புலேருந்து எனக்கு தெரியுது. ஆமென். உங்கள் சிச்சுவேஷன் எனக்கு புரியுது. ஆமென்.
ஆனால் கர்த்தர்கிட்ட சொல்லுங்கள். நான் மாறணும்னு ஆசைப்பட்றேன்னு சொல்லுங்க. கரங்களை வைத்துங்க. பாஸ்டர் நீங்கள் சொல்கிறது உண்மைதான் பாஸ்டர், அதுலேருந்து நான் வெளியே வரணும்னு ஆசைப்பட்றேன். ஏமேன். அதுதான் தேவன் விரும்புவார். அதுதான் தேவன் விரும்புவார். எனக்கு எல்லாம் தெரியும், நீ ஒன்றும் சொல்ல வேண்டாம், எனக்கு எல்லாம் தெரியும். அதுதான் பவுல் சொன்னான், எல்லாம் தெரியும், எதிரே நீ குற்றம் சாட்ட முடியாது. அது கடைசியில் எங்கே கொண்டு போயிருந்து தெரியுமா? ப்ரைட், லூசிஃபர். ஆமென். அதுக்குள்ளே போகக்கூடாது. சரி, வாசிங்க, சீக்கிரம் ஜெபம் பண்ணுவோம். அது மாத்திரமல்ல, என் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறேன். For whom I have suffered loss of all things. எல்லாத்தையும் நஷ்டம் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறேன். நான் கிறிஸ்துவை ஆதாயப்படுத்திக் கொள்ளும்படிக்கும் நியாய பிரமாணத்தினால் வருகிற சுய நீதியை உடையவனாயிராமல் கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினால் வருகிறதும் விசுவாசம் மூலமாய் தேவனால் உண்டாயிருக்கிறதுமான நீதியை உடையவனாயிருந்து கிறிஸ்துவுக்குள் இருக்கிறவன் என்று காணப்படும்படிக்கும் இப்படி நான் அவரையும் அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையையும் அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தையும் அறிகிறதற்கும் அவருடைய மரணத்துக்கு ஒப்பான மரணத்துக்குள்ளாகி எப்படியாயினும் நான் மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுந்திருப்பதற்கு தகுதியாகும்படிக்கு. இதுதான் உங்க முன்னாடி இன்னைக்கு இந்த பூமியில் இருக்கணும். எப்படியாயும் நான் பரலோகம் போகணும், எப்படியாகிலும் பாவத்துக்கு நான் மறிக்கணும், எப்படியாவது அவரோடு கூட நான் அடக்கம் பண்ணப்படணும், எப்படியாயிலும் அவரோடு கூட நான் உயிர் தள்ளணும், எப்படியாயிலும் அவர் எல்லாருக்கும் காணப்பட்டது போல நானும் காணப்படணும், எப்படியாயிலும் நான் பரலோகத்திலும் காணப்படணும். கடைசியாக வாசிங்க 11. அவருக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டேன், குப்பையுமாக எண்ணுகிறேன். அல்லேலூயா, ஆமென். இதான் இதுக்குள்ள வசனமா இல்லையே? அப்படிதானா? இதானா? இதானா? இதானா இங்கிலீஷில்? அவருக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டேன். 10ஆம் வசனத்தில் கீழ்ப்பகுதியை போடுங்க. ஒருவேளை இல்லை, சரி, 12ஆம் வசனத்தை போடுங்க. சரி, ஓகே, நம்ம தமிழ்லே பார்ப்போம். தமிழ்லே போடுங்க, 11 போடுங்க. அவருக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டேன், குப்பைமாக நஷ்டம் என்று விட்டேன். 10 எங்க இருக்கு? சில அதான், அவருக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டேன், குப்பையுமாக எண்ணுகிறேன். நீங்க நஷ்டம் 8 இருக்கா? நஷ்டம் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறேன். அது நஷ்டம் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறேன் இல்லையா? ஓகே. ஃபார் whom I have suffered the loss of all things, இல்லையா? and do count them but dung. ESV இல்லையா? Amplified Version இல்லையா? For his sake, 7, நஷ்டம். ஓகே. ஐ கவுண்டட் லாஸ் ஃபார் கிரைஸ்ட். சரி, ஐ கவுண்டட் லாஸ் ஃபார் கிரைஸ்ட். எல்லாவற்றையும் நான் கிறிஸ்துவுக்காக நஷ்டம் என்று நினைன், குப்பையுமாக என்ன, எல்லாத்தையும் குப்பை தொட்டில் போட்ட மாதிரி இன்றைக்கி நான் போட்டுறேன். முழந்தால் படிடுவோம், ஜெபம் பண்ணுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மேலானவைகளை நாடும்படியாய் ஆண்டவரே, நம்முடைய வருகையில் நம்முடைய பிள்ளைகள் காணப்படும்படியாய், இன்றைக்கு நம்முடைய வருகை வந்தாலும் நம்முடைய பிள்ளைகள் எடுத்துக்கொள்ளப்படும்படியாய், is to be concerned with heaven. Amen. அவன் பரலோகத்தின் மேல் கவனம் உள்ளவனாக இருக்கணும்.
கவனமுள்ளதாக இருந்து பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நோக்கி ஓட, கிறிஸ்துவுக்காக இந்த உலகத்தில் லாபமாக அவர்கள் நினைக்கிற எல்லாவற்றையும் நஷ்டமும் குப்பையுமாக எண்ணி ஆண்டவரே மேலானவைகளை நோக்கி நாடி ஓடி வர தேவன் உதவி செய்யும். பிள்ளைகளை பரிசுத்தப்படுத்தி ஆசீர்வதியும். பிளஸ் இயேசு கிறிஸ்து நாமத்தினால் ஜெபிக்கிறோம். ஜெபங்களும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு உள்ளமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, செய்த சகல நன்மை உபகாரங்களை ஒருபோதும் மறவாதே. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. யாவரும் கர்த்தருடைய நாமத்தினாலே ஒருவருக்கு ஒரு வாழ்த்து.